ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது உன்னை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஆபத்து வர்றதால தான் கொஞ்சம் கவனமாக இருன்னு உன்னை எச்சரிப்பதற்காகவே இந்த முருகன் உன்கிட்ட பேச வந்தேன். அவசரமாக நேரமில்லை என்னை தொடுன்னு சொன்னதுக்கும் காரணம் இதுதான் என் செல்வமே. நீ அமைதியாக இருந்தும் கூட, யாருடைய பிரச்சனைக்கும் வம்பு வழக்குக்கும் போகாமல் இருந்தும் கூட, உன்னை பிடிக்காத சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக உன்னை நோக்கி ஒரு ஆபத்து வரும் விதமாக இருந்தது. அதனால தான் அந்த ஆபத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கும் நோக்கத்தோட இந்த முருகன் உன்னை நோக்கி ஓடி வந்தேன். அமைதிங்கிறது வாழ்க்கையை சரி செய்வதிலிருந்து வருவதில்லை. அதுக்கு பதிலாக எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நீ மனசை அமைதியாக வச்சுக்க கற்றுக்கணுங்கிறதுலேருந்து தான் வருது. முடிஞ்ச அளவுக்கு அனைத்தையும் அமைதியாக எதிர்கொள்ள தயாராகு. ஐயோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு நீ பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம். ஏன்னா உன் கூட இருக்கிறது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா. நிச்சயம் அனைத்தையும் நான் சரி செய்வேன். பொறுமையோடு நீ இருந்தீனா ஒருபோதும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ உன் சொந்த வீட்டில் தனியாக அமைதியாக உட்காந்து தேநீர் சாப்பிட்டுக்கிட்டே உன் வேலைகளை எல்லாம் லேசாக மனசு இலகுவாக எந்த கவலையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருப்பது எவ்வளோ பெரிய சொர்க்கம்னு எனக்கு தெரியும். அப்படி நீ எதிர்பார்க்குற அந்த கனவை நனவாக்கி நீயும் சந்தோஷமாக சுகமாக சொந்த வீட்டில் வசதியாக வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை கூடிய சீக்கிரம் நான் செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் எதுவுமே தற்காலிகமாக தற்செயலாக நடப்பதில்லை. அனைத்தையும் திட்டம் போட்டு நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து வாழ்க்கையை பற்றிய புரிதலை உண்டாக்கி நீ நிம்மதியாக நிரந்தரமான சந்தோஷத்தோடு வாழணும்னு தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே. நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்காம உன்னை விட்டு விலகி போகுதுன்னா இன்னும் நீ உன் தகுதியை உயர்த்திக்கணும் தான் அர்த்தம். நீ உன் தகுதியை உயர்த்தி கொள்ளும்போது உன்னை விட்டுட்டு வேணான்னு விலகி போனது கூட தானாக உன்னை தேடி வருங்கிறத புரிஞ்சுக்கோ. நீயும் எதை தொலைச்சான்னு தெரியாமலேயே வாழ்க்கையில் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்க. நீ தேடுவதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, நிறைய நாட்கள் கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எதுவும் உன் கைகளில் இல்லை தானே. அப்புறம் எதுக்காக வருத்தப்படணும்? வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை மனசார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. வாழ்க்கை எப்போதும் தெளிவான வழிகாட்டுதல்களை உனக்கு கொடுப்பதில்லை. நீ தான் அனைத்தையும் தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக இருக்கணும். உனக்கே தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. சரியான வழியில் நீ சரியாக முன்னேறி செல்லும்போது உனக்கான தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்குவேன். உண்மையான பிரார்த்தனைகள்ன்றது இல்லாத விஷயத்தை என்கிட்ட கேட்பது மட்டுமல்ல, உனக்கு கிடைச்ச உன்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி சொல்வதும் கூட ஒரு வகையில் பிரார்த்தனை தான். உனக்கு தெரியுமா? எப்போதுமே உன் குறைகளை மட்டுமே என்கிட்ட வந்து சொல்லி வருத்தப்படாமல் உனக்கு நிறைவாக உனக்கு பிடிச்சதாக அமைஞ்ச விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்லி பிரார்த்தனையை தொடங்கும்போது அந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக நிம்மதியான வாழ்க்கையாக மாறும். இல்லாததையே கேட்டுக்கிட்டு இருக்காம இருக்க விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல பழகு. அப்படி செய்யும்போது உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாறிடும். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நான் தீர்த்து வச்சிருவேன்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அந்த நம்பிக்கை உன்கிட்ட இருக்கும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்காம இருப்பேன்? எப்போதும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்றதை நம்பு. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். மக்கள் எப்போதும் உன்னை பற்றி அவங்க மனசில் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டும் நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் நீ பொறுப்பாக முடியாதல்லவா? அவங்க என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போட்டும்னு உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிறத செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கையே ரொம்ப விசித்திரமானது. பிறக்கும்போது
ஒட்டு துணி இல்லாமல் ஒன்றுமில்லாமல் தான் பிறக்கிறீங்க. ஆனால் வாழும்போது மட்டும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே கிடச்சிடணும்னு ஆசைப்பட்டு துரத்தி துரத்தி ஓடுறீங்க. சரி, துரத்தி ஓடி தேடி சம்பாதிச்சையாவது கடைசியில் கொண்டு போவீங்களானா, கடைசியில் போகும்போதும் கையில் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் ஒன்றுமே இல்லாமல் தானே போகிறீங்க. அப்புறம் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் மட்டும், வாழ்நாளில் மட்டும் ஏன் அத்தனையும் பெறணும்னு ஆசைப்படணும்? எப்போதும் எது கிடைக்குதோ ஏற்றுக்கோ, எது உன்னை விட்டு போகுதோ அதை அப்படியே விட்டுவிட தயாராகு. வயசு ஆக ஆக இந்த உலகம் உன்னை புறக்கணிக்கலாம். நீ தனிமையில் இருப்பதாக நினச்சி துவண்டு போகாதே. தனிமையில் இருப்பதிலும் தேவையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி இருப்பதிலும் தான் உனக்கு அமைதி உண்டாகிற உண்மையை புரிஞ்சுக்கோ. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை லேசாக ஆக்கிக்கிட்டு வாழ தயாராகு. வாழ்க்கைனா எப்போதுமே சவால்களும் சங்கடங்களும் இருக்க தான் செய்யும். அது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் சவால்களும் சங்கடங்களும் வரும்போது நீ என்ன செய்கிறங்கிறது முக்கியம். எந்த விஷயத்துக்காகவும் நீ மனசு உடைஞ்சு போகாமல் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு கடந்து போக தயாராகு. உன் வாழ்க்கையை மலரச் செய்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என் செல்வமே. எப்போதுமே உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, தைரியம் சொல்லக்கூடிய மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்ட, இதுதான் நீ இதைத்தான் யோசிக்கிற, இப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை உன் கூட வச்சுக்கிறது நல்லது. அதாவது நீ சிரித்தாலும் உன் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்குதான சொல்லுன்னு கேட்குற மனிதர்களையும், நீ வெளியே கோபப்பட்டாலும் உன் மனசுக்குள்ளே நீ அன்பான பிள்ளைன்னு உணர்ந்த மனிதர்களையும், நீ அமைதியாக இருந்தீனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், சொல்லு நான் சரி செய்கிறேன்னு சொல்ல மனிதர்களையும் உன் கூட வச்சு நீ கொண்டாடும் போது அதன் மூலமாக நிச்சயம் உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். யார் எப்போ தேடினாலும் உடனே எளிதில் கிடைக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்காதே. யார் தேடினாலும் உடனே நீ போய் கிடைக்கக்கூடிய ஆளாக இருந்தீனா அவ்வளவு சுலபமாக உன்னை மதிக்க மாட்டாங்க. நீ அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தவர்கள் உன்னை காயப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட நீ அமைதியாகவே இருக்கிறன்னு தெரிஞ்சா இன்னும் அல்லவா உன்னை காயப்படுத்துவாங்க. அதனால் உன் தகுதியை விட நீ குறைவாக யாரிடமும் இறங்கி போகணுன்ற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அன்பு கொடு, மரியாதை கொடு, மதிப்பு கொடு. ஆனால் உன்னை மதிக்காமல் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய, உன்னை வேலையாளாக நினைக்கக்கூடிய, உன்னை அடிமையாய் நினைக்கக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிமிஷம் கூட வச்சுக்க கூடாது என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி பேசக்கூடாதுன்ற அந்த எல்லைகளையெல்லாம் உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் அடுத்தவங்க இஷ்டத்துக்கு ஆடக்கூடிய பொம்மையாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கையை அவங்க கட்டுப்படுத்த தொடங்கிடுவாங்க. அப்புறம் நீ வாழ்நாள் முழுவதும் ஏழையாக, கோழையாக, அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். முதல்ல உன் மனசுங்கிற புத்தகத்தை புரட்டிப்பாரு. பல நாட்களை நீ தேவையில்லாத செயல்களுக்காகவே செலவழிச்சிருப்ப. தேவையில்லாத விஷயங்களை யோசித்து வாழ்க்கை வீணாக்கியிருப்ப. இனிமேலாவது சரியான விஷயங்களை யோசி, சரியான செயல்களை செய்ய பழகு. பக்குவம் அடைவதுங்கிறது பழிக்கு பழி வாங்கிறது சரியில்லை என்பது உணர்வது தான். அதாவது உன்னை மதிக்காமல் எத்தனையோ பேர் நடந்திருக்கலாம், உன்னை திட்டிருக்கலாம், உன்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம், உன்னை தப்பாக பேசியிருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அவங்கள பழி வாங்காமல் விட்டு விலகி நின்னினாலே நீ பக்குவப்படைந்து விட்டா என்பதற்கு சமம்தான் அது. நீ பழி வாங்கணும்னு நினச்சா கூட நடக்காத விஷயத்தையெல்லாம் இந்த முருகன் நான் செய்வேன். அதாவது யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாங்களோ அவர்களுக்கு அதையே பல மடங்காக நான் திருப்பி கொடுப்பேன். நீ எப்போதும் என்ன நடந்தாலும் கலங்காதே. உன் மன காயங்களையும் வருத்தங்களையும் இந்த முருகன் என்கிட்ட வந்து சொல்லு. அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ எப்போதும் மன காயத்தோடு வருத்தப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காந்து கொஞ்சம் அழுகு, அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கு, அப்புறம் இயல்பு நிலைமைக்கு திரும்பிடணும். ஒரே விஷயத்தை மனசில் போட்டு யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது என் செல்வமே. 30 வயதுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்வதும் அழகானது தான். 35 வயசுக்கு பிறகு ஒரு குடும்பத்தை தொடங்குவதும் சாத்தியம்தான். 40 வயசுக்கு பிறகு
உன் முதல் வீட்டை வாங்குவதும் ஒரு சிறப்பான செயல்தான். எப்போதும் யாரும் உன்னை அவசரப்படுத்த நீ அனுமதிக்காதே. உன் மனசுக்கா உனக்கா எப்போ எதை செய்யணும்னு தோணுதோ அப்போது மட்டும் நீ செஞ்சினா போதும். உன் காலக்கெடு உனக்கானதா உன்னுடைய கையில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும். நீ நல்லா ஜெயிச்சு சாதிச்சு உன் வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா அதை அதன்படியே செய்ய பழகு. அடுத்தவங்க கேட்பாங்களே, அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, அடுத்தவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோன்னு அடுத்தவங்களுக்காக நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சா மட்டும் நீ எதையும் செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ கண்ட கனவு நனவாகாமல் விட போகாது. உன் கனவை நனவாக்கி உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளை துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாதே. நீ வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிக்கும் போது உன்னை சுற்றி நிறைய பேர் வந்து நின்று சிரித்து கைத்தட்டி கொண்டாடி நட்போட உன்னை நோக்கி வருவார்கள். அப்போது துரோகியும் நண்பன் போலவே உன் கூட நிற்பான். நீ தான் அதில் நிஜமாவே யார் உன் நல்லதுக்காக கைத்தட்டி பாராட்டுறாங்க அல்லது யார் வைத்தறிச்சலோட கைத்தட்டி பாராட்டுறாங்கன்றதை சரியாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம நண்பனையும் துரோகியையும் ஒன்றாவே உன் கூட வச்சுக்கிட்டீன்னா நீ தோற்று போகும்போது அவர்கள் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. பேசுறதுக்கு ஆட்கள் கூட இல்லாமல் போயிடுவாங்க. அப்போதும் இந்த முருகன் நான் இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆரம்பத்திலேயே யார் என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களை கூட வச்சுக்கிட்டு கெட்டவங்களை விட்டு ஒதுங்கி நிற்க பழகு.